अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं साद्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गिरिपादमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। भगवद्गीதை अध्याயம் 9 श्लोकं 18। गतिर्वार्ता प्रभो साक्षी निवास शरणं सुकृत् प्रभवः प्रलयः स्थानं निदानं बीजम् अव्ययम्। நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். இல்லையா? கிருஷ்ணர் தான் எல்லாமே. அதான் இங்கே சொல்லப்படுது. கிருஷ்ணர் தான் இலக்கு, கிருஷ்ணர் தான் எல்லாரையும் காப்பாற்றுபவர், கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் தலைவர். இல்லையா? நம்ம பார்க்குறோம் பகவத்கீதையில் வேறொரு இடத்தில் ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு பகவான் சொல்கின்றார். இல்லையா? அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாம் புத பாவ சமன்விதாக அப்படின்னு சொல்லி. இல்லையா? அப்போ எல்லாருக்கும் பகவான் தான் சாட்சியாக இருக்கின்றார். நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும். இல்லையா? பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக இருந்து நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பகவான் சாட்சியாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் வசிப்பிடம், பகவான் தான் எல்லாவற்றிற்கும் வசிப்பிடமாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் இறுதி அடைக்கலம், எல்லாருக்கும் இறுதி அடைக்கலமாக இருப்பவர் பகவான் தான். இல்லையா? பகவான் தான் மிக நெருங்கிய நண்பன். சுக்ருதம் சர்வபூதானாம். நானே படைப்பு, கிருஷ்ணர் தான் எல்லாவற்றையும் படிக்கின்றார், அளிக்கின்றார். இல்லையா? முக்குணங்களின் மூலமாக பிரம்மா, விஷ்ணு, சிவன். இல்லையா? 3 படைத்தல், காத்தல், அளித்தலுக்காக பகவான் இந்த 3 ரூபங்களை, 3 குணங்களை, 3 ரூப அவதாரங்களை குண அவதாரங்களை பகவான் ஏற்கின்றார். இப்போ எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பகவான் தான், தங்குமிடம் பகவான், நித்தியமான விதையும் நானே. இல்லையா? நான் தான் விதையளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லி வேறொரு இடத்தில் சொல்கின்றார். அப்போ எல்லாமே கிருஷ்ணர் தான். கதி என்றால் நாம் செல்ல விரும்பும் இலக்கு, ஆனால் இறுதி இலக்கு கிருஷ்ணரை. மக்கள் இதை அறியாமல் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை அறியாதவன் தவறாக வழிநடத்தப்பட்டவன் அவனுடைய பேரளவு முன்னேற்றம் முழுமையானது அல்ல. சில நேரங்களில் பொய்யானதாகவும் அமைகின்றது.
தேவர்களை இறுதி இலக்காக கருதுபவர் பலர் உண்டு. அவர்கள் அக்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம், மகர்லோகம் முதலிய பல்வேறு லோகங்களை அடைகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் படைப்புகளான இந்த லோகங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்கின்றன இல்லையா? இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இப்போ அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளும்போது தான் இந்த இதில் இருக்கின்ற ஒரு சில ஸ்லோகங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதான் பகவான் இங்கே சொல்கின்றார். சிலர் தேவர்களை இறுதி இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வழிபட்டு சந்திரலோகம், சூரியலோகம் இந்த மாதிரி அவங்க பல்வேறு லோகங்களுக்கு செல்கிறாங்க. ஆனால் இந்த லோகங்கள் எல்லாமே கிருஷ்ணரோடு ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. அதான் அந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம் இங்கே சொல்லப்படுது. கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றங்கள் என்பதால் இவை கிருஷ்ணரே. ஆனால் உண்மையில் இவை கிருஷ்ணரை உணரும் பாதையில் முன்னேற்றும் படியாகவே உதவுகின்றன. கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளை அணுகுவது என்பது கிருஷ்ணரை மறைமுகமாக அணுகுவதாகும். கிருஷ்ணரை நேரடியாக அணுகினால் அது நேரத்தையும் சக்தியையும் மிச்சப்படுத்தும் இல்லையா? இப்போ பார்த்தோம்னா நம்ம நேரடியாக பகவானை அணுகலாம், இல்லைன்னா படிப்படியான நிலையிலிருந்தும் நாம் அணுகலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான் இல்லையா? ஆனால் இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ லிஃப்ட்டில் ஏறி போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வேகமாக போயிடலாம் 10வது மாடிக்கு போகணுன்னா. இதே நான் படி தான் ஏறி போவேன் அப்படின்னாக்கா நேரம் ஆகும் இல்லையா? அப்போ அதுதான் உதாரணம் சொல்லப்படுது. இது கட்டிடத்தின் உச்சிக்கு மின்தூக்கியின் உதவியால் செல்ல முடியுமெனில் எதற்காக படியேறி செல்ல வேண்டும்? அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. எனவே கிருஷ்ணருடைய அடைக்கலமின்றி எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதாலும் எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தியால் நிலைத்துள்ளன என்பதாலும் அவரே உன்னத தலைவர் இல்லையா? எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பகவான் தான், எல்லாவற்றிற்கும் தலைவர், உன்னத ஆளுநர்களுக்கு எல்லாம் ஆளுநர் பகவான் தான் இல்லையா? இந்த உதாரணம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இல்லையா? பிரம்மா நான்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மா ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை துவாரகையில் பார்ப்பதற்காக வரும்போது அப்போ கேட்குறாங்க கிருஷ்ணரை காவலாளிக்கிட்ட சொல்லும்போது, இப்போ காவலாளிக்கிட்ட கிருஷ்ணர் கேட்குறாங்க எந்த பிரம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கே பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். நான் தானே பிரம்மா, நான் ஒரு பிரம்மா தானே இருக்கேன், அப்போ பகவான் ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு சந்தேகம் இல்லையா? அப்போ இப்போ பகவானுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மாவும் இருக்கிறனால இப்போ பிரம்மாவுடைய சந்தேகத்தை பகவான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரம்மா உள்ளே போன உடனே அங்கே பார்த்தோம்னா பகவானுடைய ஒரு அசைவு போதும் இல்லையா? எல்லா கண் சிமிட்ட உடனேயே எல்லா தேவர்களும் எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா பிரம்மாக்களும் அங்கே வந்துட்டாங்க. ஒரு பிரம்மாவை பார்த்தா 1000 தலை, இன்னொரு பிரம்மாவை பார்த்தா 1,00,000 தலை, இன்னொரு பிரம்மா பார்த்தா 10 லட்சம் தலை. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சதுர்முக பிரம்மா பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்காங்க, எல்லாருமே பெருசு பெருசாக இருக்காங்க. எல்லாருமே பகவானின் முன் தலை வணங்கி நிற்கிறார்கள். அப்போ பார்த்தோம்னா பிரம்மாவுக்கே ரொம்ப ஆச்சரியம். அப்போ எல்லா ஆளுநர்களுக்கும் உன்னத ஆளுநர் யாருன்னா பகவான் தான். அதான் இங்கே சொல்லப்படுது, அவரே உன்னத தலைவர், அனைவரது இதயத்திலும் இருப்பதால் கிருஷ்ணரே பரமசாட்சி இல்லையா? அனுமந்தா பகவான் தான் அனுமதிப்பவராகவும் நாம் செய்கிற செயல்களுக்கு பகவான் தான் அனுமதி அளிக்கின்ற. உள்ளே இருந்து நம்ம இந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் போதும் பகவான் தான் அனுமதி அளிக்கின்றார். உபதிருஷ்டா அனுமந்தா, இந்த 2 செயல்களை பரமாத்மாவாக இருந்து பகவான் செய்கின்றார். அதுக்கப்புறம் நாம் வாழும் வீடு, நாடு, உலகம் என அனைத்தும் கிருஷ்ணரை. இப்போ எல்லாமே கிருஷ்ணர் தான். அப்போ கிருஷ்ணரை சரணடைவதற்கு தகுந்த இறுதி இலக்கு இல்லையா? நம்ம இறுதியான இலக்கு யார் அப்படின்னாக்கா கிருஷ்ணர் தான் இல்லையா? அப்போ இந்த இறுதி இலக்கை நாம் அணுக வேண்டும். ஒரு செகண்ட் இருங்க. பேர் தான் நமக்கு இலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இலக்கு மாறுது, இவங்க தான் நமக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது இறுதி அடைக்கலம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணர் தான் நமக்கு இறுதி அடைக்கலமாக இருக்கின்றார்.
அதை இங்கே வந்து சொல்லப்படுது பாருங்கள். நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது அந்த பாதுகாப்பினை ஒரு உயிர் சக்தியினால் மட்டுமே வழங்க இயலும் இல்லையா? அப்போ நம்முடைய உடல் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஒரு எந்திரம்தான். எந்திராரூடாணி மாயையா அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது பகவத்கீதையில். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து மற்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும் இல்லையா? நாரத முனிவர் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா, காலகர்ம குணாதீனோ தேகோ அயம் பாஞ்ச பௌதிகக. பஞ்சபூதங்களால் ஆன நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஜட உடல், ஜடம்தான். இந்த உடல் வந்து உயிர் கிடையாது, ஜடம்தான். இந்த ஜட உடல் வந்து காலத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறது, குணத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறது, கர்மத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த 3 விதத்தில் கட்டுப்பட்டு இருக்கும்போது எப்படி வந்து மற்றவர்களை நாம் காப்பாற்ற முடியும் இல்லையா? ஒருத்தரே வந்து அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்க, இந்த 3 விதத்தில் எப்படி வந்து மற்றவர்களை வந்து காப்பாற்ற முடியும்? அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. உயிர் சக்தியினால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த பௌதிக உடல் எப்படின்னா ஜட உடல் தான், ஜடம்தான். இது வந்து மற்றவர்களை காப்பாற்ற முடியாது. அப்போ இறுதி இலக்கு யார் அப்படின்னாக்கா நம்முடைய பாதுகாப்பு அளிப்பவர் பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான். எல்லாவற்றையும் எல்லாரையும் பாதுகாப்பவரும் கிருஷ்ணர் மட்டும்தான். இப்போ அந்த புரிதலுக்கு நாம் வந்து வர வேண்டும். இப்போ கிருஷ்ணரே பரம உயிர்வாளி. நம்ம எல்லாருமே உயிர்வாளியாக இருந்தாலும் கிருஷ்ணர் தான் பரம உயிர்வாளி. மேலும் கிருஷ்ணரே நமது தலைமுறையின் மூலம் அதாவது பரம தந்தை என்பதால் யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நண்பராக இருக்க முடியாது இல்லையா? பகவானே பகவத்கீதையில் வந்து சொல்கிறாங்க, சுக்ருதம் சர்வபூதானம் அப்படின்னு சொல்லி. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாகவும் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா வந்து பகவான் பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் வந்தும் நாம் இப்படி இந்த இடத்தில் வந்து நாம் கட்டப்பட்டு இருக்கின்றோம் இல்லையா? எந்த மாதிரி ஒரு தவறான சூழ்நிலையை நாம் வந்து இங்கே சிக்கி கொண்டு இருக்கின்றோம், இது எல்லாமே பகவான் வந்து வெளிப்படையாக நமக்கு சொல்கின்றார் இல்லையா? நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். நம்ம எந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இருக்கோம், உன்னை வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து தாக்குறதுக்காக வந்து நிறைய எதிரிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து நமக்கு சொல்லுவாங்க? நமக்கு வந்து ரொம்ப யார் நெருக்கமானவராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து நமக்கு இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி உனக்கு ஆபத்து இருக்குது, நீ இதிலேருந்து தப்பிப்பதற்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து யார் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப நெருக்கமானவர் தான் சொல்ல முடியும். அப்போ பகவான் வந்து சொல்கிறாங்க, நாம் வந்து இந்த நிலையே வந்து நம்ம மறந்துட்டோம் இல்லையா? போன வகுப்புலேயே அதுக்கு ஏதோ ஒரு வகுப்பில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்போ இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலை வந்தும் என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையே கிடையாது. பகவான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை தவிர்த்து இருப்பது எல்லாமே வந்து மாய தோற்றங்கள். நம்ம இங்கே இருப்பது எல்லாமே வந்து ஒரு மாயா உலகம், நிரந்தரமான இருப்பிடம் வந்து கிடையாது. நிஜம் வந்து ஒரு நிழல் வந்து நமக்கு தெரியுதுன்னா உண்மை இல்லாமல் நிழல் வந்து இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த உலகத்தில் வந்து நிழல் இருக்குது அப்படின்னாக்கா உண்மை இருக்கிறனால தான் இங்கே நிழல் வந்து தெரியுது. இப்போ உண்மை வந்து ஆன்மீக உலகம்தான். தவறான ஒரு இடத்தில் மாயா சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இது எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஜெயில் வார்டன் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விதமாக வந்து நமக்கு செய்வாங்களா? கண்டிப்புடன் தான் வந்து இருப்பாங்க. எப்படி வந்து நம்மளை வந்து கண்டிப்புடன் வந்து கட்டி போட்டிருக்காங்கன்னா முக்குணங்களின் மூலமாக, பாசக்கயிறின் மூலமாக நம்மை வந்து இங்கே கட்டி போட்டு இருக்கிறார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லி இப்போ இதை முக்குணங்களின் மூலமாக நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் வந்து இங்கே சிக்கியிருக்கோம் இல்லையா? பௌதீக சாகரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து பலவிதமான அலைகள் வந்து வரும். சில நேரம் அலைகள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சில நேரம் வந்து கொடூரமான ஒரு அலைகள் வந்து வரும் இல்லையா? அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். நம்ம சார்ந்து இருக்கிற நபரின் மூலமாகவும் வரலாம், இல்லைன்னா வியாதியின் ரூபமாகவும் வரலாம் இல்லையா? மரண ரூபமாகவும் எந்த விதமான ரூபத்தின் மூலமாகவும் வரலாம் இல்லையா? காலத்தின் மூலமாக நம்மிடம் இருப்பது அனைத்தையும் வந்து பறித்து கொள்கிறது இல்லையா? காலம் வந்து காலத்தினால் எல்லாம் உருமாற்றம் செய்யப்படுகின்றது. காலம் எல்லாத்தையும் வந்து மலிக்கின்றது. நம்மை சார்ந்து இருப்பவர்களையும் நம்மிடமிருந்து பிரிக்கின்றது. இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த உண்மையை வந்து நமக்கு பகவான் தான் நம்ம இந்த சாஸ்திரங்களின் மூலமாக இருந்தால் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இல்லைன்னா நம்மளால் இதெல்லாமே வந்து தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ கிருஷ்ணர் தான் நம்முடைய உண்மையான நலன் விரும்பி
நீ வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றாய், நீ இதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். இது எல்லாமே பகவான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நீ இதிலிருந்து வெளியே வர வேண்டும். எப்படி வெளியே வர்றது? பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதும். அதுக்காக பகவான் வந்து ஒவ்வொரு அவதாரமாக எடுக்கின்றார். சில சமயங்களில் அவருடைய அந்தரங்க பக்தர்களையும் ஆச்சாரியர்களையும் வந்து அனுப்புகின்றார் இல்லையா? ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், அதுக்கப்புறம் வந்து தெய்வத்திர ஆச்சார பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், இந்த மாதிரி வந்து மிக உயர்ந்த ஆச்சாரியர்களை அவருடைய அந்தரங்க பக்தர்களையும் வந்து அவர் அனுப்புகின்றார். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு நம்முடைய உண்மையான அந்த நிலையை வந்து நமக்கு நினைவுபடுத்துவதற்காக இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வந்து பகவானால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும். அப்போ நம்முடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னா பகவான் மட்டும்தான். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. நம்முடைய உண்மையான நலன் விரும்பி சிறந்த நண்பராக கிருஷ்ணரை தவிர வேறு யாருமே வந்து இருக்கவும் முடியாது. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து பாருங்களேன், நம்ம எத்தனையோ ஜென்மாக்கள் வந்து எடுக்கிறோம் இல்லையா? எத்தனையோ உடல்களில் வந்து நம்ம இருக்கோம். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து பகவான் நம்முடன் வந்து நம்ம கூடவே பரமாத்மாவாக நமக்குள்ளேயே வந்து இருக்கின்றார். பாருங்கள், எந்த உடல் எடுத்தாலும் நம்ம கூடயே வந்து வருகிறார். நம்ம வந்து உயிர் வந்து பிரிந்து போனாலும் இல்லையா, மரணம் வந்து ஏற்படும் போதும் நம்மளுடனேயே பகவான் வந்து எங்கு போனாலும் வருகிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த பகவானையும் நாம் மறந்துட்டோம். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ பகவானை விட சிறந்த நலன் விரும்பி யாருமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே படைப்பின் ஆதி மூலம் இல்லை, எல்லா படைப்புக்கும் ஆதி காரணம் யாருன்னா பகவான் தான். பிரளயத்தின் பின் அனைத்தையும் அவரில் தங்குகின்றன. இவ்வாறாக கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் நித்திய காரணமாக விளங்குகிறார் இல்லையா? எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணமயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே வந்து கிருஷ்ணர் மட்டும்தான். கிருஷ்ணரை தவிர்த்து இருப்பது எல்லாமே மாயாசக்திகள் இல்லையா? இந்த படைப்பிற்கு முன் பகவான் மட்டும்தான் இருக்கின்றார். இப்போ எல்லாம் அழிந்த பிறகும் பகவான் மட்டும்தான் இருக்கின்றார். இப்போ இருப்பதும் பகவானுடைய சக்திகள் தான் இல்லையா? இந்த மாதிரி வந்து பகவான் இருக்கின்றார். இதே வந்து குந்தி தேவி கூட வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்யும் போதும் பகவான் உள்ளேயும் இருக்கின்றார், வெளியேயும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. அப்போ எல்லா இடத்திலும் கிருஷ்ணர் வந்து இருக்கின்றார். இது ஓகே. ஸ்லோகம் 19. தபாம்யகம் அகம் வர்ஷம் நிக்ருக்னாம் யுத் ஸ்ருஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்யுச்ச சத் அசச்சாகம் அர்ஜுன. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. பொருளுரை: கிருஷ்ணர் தனது பல்வேறு சக்திகளின் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவச் செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழைப்பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே, மேலும் மழை காலத்தில் தொடர் மழையை பொழியச் செய்வதும் அவரே இல்லையா? நம்ம வந்து கேட்டிருப்போம், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாமல் ஒரு எறும்பு கூட வந்து நகர முடியாது இல்லையா? ஒரு அணு கூட வந்து அசைய முடியாது. எல்லாமே கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கின்றது. இப்போ வந்து கிருஷ்ணர் தான் பல்வேறு சக்திகளின் மூலமாக மின்சாரம் சூரியன் கொண்டு நமக்கு வெப்பமும் வெளிச்சத்தையும் நமக்கு பரவச் செய்கிறார். அதுக்கப்புறம் கோடை காலத்தில் இந்த மழை வருவதும் கூட கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கின்றது இல்லையா? இது வந்து நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் வருது இல்லையா, தாமோதரர் மாதம் வந்து வருது. யார்? தேவர்களுடைய அதிபதி தேவேந்திரர் இல்லையா? கடுமையான மழை, ஒரு வாரம் வந்து 7 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்த பிறகும் இல்லையா, அப்போ பகவான் வந்து எல்லா விரஜவாசிகளையும் தன்னுடைய கோவர்தன மலையிலேருந்து சுண்டு விரலால் தூக்கி எல்லாரையும் வந்து காப்பாற்றினார். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, கடைசியில் வந்து தேவேந்திரனு வந்து எவ்வளோ கடுமையான மழை இல்லையா? ஏன்னா சம்பர்த்தக்க அந்த மலை அது வந்து பிரளய காலத்தில் அழிவு காலத்தில் தான் வந்து அதை வந்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் வந்து பாருங்கள், பகவான் தவறான ஒரு நேரத்தில் வந்து பயன்படுத்தும் போதும் பகவான் அதை தடுத்து நிறுத்தினார். அதுக்கப்புறம் தான் தேவேந்திரனே வந்து மிக உணர முடிந்தது, ஐயோ நான் தவறான ஒரு செயலை செய்துவிட்டேன் பகவானிடம் அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ வந்து எல்லாமே வந்து மலை வந்து தேவேந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தேவேந்திரன் இருப்பது பகவானுடைய கட்டுப்பாட்டில்
இல்லையா? அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கின்றது. மேலும் மழைக்காலத்தில் தொடர் மழையை பொழியச் செய்வதும் அவரே. நமது ஆயுளை நீடித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியும் கிருஷ்ணரே, இல்லையா? நம்முடைய ஆயுள் வந்து பகவான் வந்து ஒருத்தரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சவங்கன்னா அவங்களுடைய விதி வந்து முடிந்தது, அவங்களுடைய ஆயுள் காலம் முடிந்தது, மூச்சு காலம் அவ்வளோதான், இவ்வளோதான் வருடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் பகவான் ஒருவருடைய ஆயுட்காலத்தை நீடிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா கிருஷ்ணரால் வந்து நீடிக்க முடியும். ஏன்னா பகவான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். நம்முடைய கட்டுப்பாட்டு விதிமுறைகள் எல்லாமே வந்து யாருக்குன்னா நமக்கு தான். பகவானே இந்த விதிமுறைகளை வந்து ஏற்படுத்தியவர். இப்போ இந்த விதிமுறை வந்து பகவானை வந்து கட்டுப்படுத்தாது. பகவான் வந்து இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர், இல்லையா? நம்ம வந்து பார்க்குறோம் அஜாமிலர், இல்லையா? ஆயுள் முடிந்தது, இல்லையா? 2 யமதூதர்கள் வந்து அவங்களுடைய ஆயுளை வந்து பறிக்கிறாங்க. ஆனால் நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்னாச்சுன்னா விஷ்ணு தூதர்கள் வந்து 4 விஷ்ணு தூதர்கள் வந்து காப்பாற்றினாங்க. யமதூதர்கள் உயிரை எடுக்கலை, போயிட்டாங்க. அஜாமனுடைய ஆயுள் வந்து முடிந்த பிறகும் திரும்பவும் வந்து பகவானுடைய விருப்பப்படி அவர் வாழ்வதற்காக ஒரு வாய்ப்பு வந்து அளிக்கப்பட்டது, இல்லையா? அப்போ அதுதான் அந்த ஒரு சக்தி வந்து பகவானால் மட்டும்தான் வந்து முடியும். வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே, இல்லையா? பகவானை வந்து நம்ம ஒரு தடவை கிருஷ்ணராக வந்து நாம் பக்தராக நம்ம இருந்து பகவானுடைய நாமத்தை வந்து ஜபித்தால் நாம் பகவானை கிருஷ்ணராக சந்திப்போம். இல்லைன்னா வந்து பகவானை நாம் மரண ரூபமாக சந்திக்க வேண்டி வரும், இல்லையா? பிரகலாத் மகாராஜா பகவானாக பார்த்தார், இல்லையா? விஷ்ணு ரூபமாக வந்து பகவானை வந்து பார்த்தார். ஆனால் இதே வந்து அவருடைய தந்தை இரண்யகசிபு மரண ரூபமாகத்தான் பகவானை சந்திக்க நேர்ந்தது. அதான் இப்போ கிருஷ்ணருடைய இத்தகைய பல்வேறு சக்திகளை ஆய்வதில் இருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம். இப்போ இது வந்து அச்சிந்திய பேத அவேத தத்துவம். இப்போ அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் இந்த விளக்கத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். வேறு விதமாக சொன்னால் ஜடமும் சேதனமும் ஒன்றே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைந்தவன் இத்தகைய வேறுபாடுகளை காண்பதில்லை. எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணமயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கின்றான், இல்லையா? கரெக்டாக நம்ம வந்து பார்த்து தான் இங்கே பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணரை ஜடமும் சேதனமும் என்பதால் எல்லா ஜடப்படைப்புகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபமும் கிருஷ்ணரை, இல்லையா? எல்லா பக்கமும் கிருஷ்ணர் தான், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் வந்து பரவி இருக்கின்றார், இல்லையா? கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே வந்து இல்லை, எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் வந்து இருக்கின்றார். அதே பரமபுருஷ பகவான் பிருந்தாவனத்தில் 2 கரங்களுடன் சியாமசுந்தர ரூபத்தில் புல்லாங்குழலை ஊதியபடி லீலைகளை புரிந்து வருகிறார், இல்லையா? பகவான் எல்லா இடத்துலையும் இங்கே பரவி இருந்தாலும் பகவான் நித்தியமான ரூபம். பகவான் வந்து 2 கை ரூபம், இல்லையா? பகவான் வந்து தம்முடைய கைகளில் புல்லாங்குழல் ஏந்தி தலையில் மயில்பீலி வந்து சூடி பகவான் வந்து தம்முடைய சியாமசுந்தர ரூபத்தில் நித்தியமாக அவருடைய ஆன்மீக உலகமாகி கோலோக பிருந்தாவனத்தில் நித்தியமாக லீலைகளை புரிந்து வருகிறார். அப்போ வந்து பகவான் எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் நித்தியமாக கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் இருக்கின்றார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, அடுத்து ஸ்லோகம் 20. त्रैविद्या मां सोपमा बोधपापा यज्ञे इष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यम् आसाद्य शूरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान् दिवि देवभोगान्. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திர லோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். திரைவித்யா என்னும் சொல் சாம யஜுர் ரிக் ஆகிய 3 வேதங்களை குறிக்கும். இல்லையா? திரைவித்யா 3, திரைனா 3, இப்போ வித்யான்னா அறிவு, இல்லையா? ஞானம், வேதங்கள் 3 வேதங்கள். அப்போ அந்த 3 வேதங்கள் என்னென்னா சாம யஜுர் ரிக் ஆகிய 3 வேதங்களை குறிக்கும். இந்த 3 வேதங்களை கற்றறிந்த பிராமணன் திரிவேதி என்று அழைக்கப்படுகிறான். இத்தகு வேத ஞானத்தின் மீது பற்றுதல் உடையவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். துரதிர்ஷ்டவசமாக வேத வல்லுநர்களின் பலர் வேதங்களை கற்பதன் இறுதி நோக்கத்தை அறியாமல் உள்ளனர், இல்லையா? சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேதங்கள் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி திரிவேதி எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சாம யஜுர் ரிக் இந்த 3 வேதங்கள் எல்லாமே நல்லா வந்து தெரிஞ்சிருப்பாங்க. எங்கே கேட்டாலும் எந்த ஸ்லோகா வேணாலும் நல்ல மனப்பாடமாக வந்து வச்சு வந்து சொல்லுவாங்க.
ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் கேட்டோம்னா வேதங்களோட இறுதி இலக்கு என்னன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. ஆனால் இங்கே பகவான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை இங்கே வந்து பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக வேத வல்லுநர்களின் பலர் வேதங்களை கற்பதன் இறுதி நோக்கத்தை அறியாமல் உள்ளனர். இப்போ வேதங்களுடைய நோக்கம் என்னன்னா பகவான் கிருஷ்ணரை அறிவது தான் இல்லையா? வேதைச்ச சர்வீர் அகம் ஏவ வித்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது வேதங்களுடைய நோக்கம் நான் தான், வேதங்களுடைய இறுதி இலக்கு நான் தான் அப்படின்னு சொல்லும் போதும், ஆனால் இங்கே வந்து பாருங்கள் எல்லா வேதங்களும் இங்கே திரிவேதி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வேதங்கள் எல்லாமே படித்தும் அவங்க வந்து இங்கே வந்து வேதங்களுடைய இறுதி இலக்கு அறியாமல் வந்து இருக்கின்றார்கள். அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம். எனவே திரிவேதிகளின் இறுதி இலக்கு நானே என்று கிருஷ்ணர் இங்கே பிரகடனம் செய்கிறார். உண்மையான திரிவேதிகள் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் அடைக்கலம் பெற்று அவரை திருப்தி செய்வதற்காக தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர் இல்லையா? இதுதான் உண்மையான திரிவேதி இல்லையா? இறுதி இலக்கு யாருன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரிடம் வந்து முழுமையாக சரணடைவது தான் வேதங்களுடைய நோக்கம் இல்லையா? உண்மையான திரிவேதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பகவானிடம் பூரணமாக சரணடைந்து அவருடைய தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவார்கள். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதுடன் இணைந்து கிருஷ்ணரை உண்மையாக அறிவதற்கு முயலும்போது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. இது தெரியும் நமக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வேதங்களை மேலோட்டமாக அறியும் சீடர்கள் இந்திரன் சந்திரன் முதலான பல்வேறு தேவர்களுக்கு யாகம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்கின்றனர் இல்லையா? அதான் வேதங்களை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இல்லையா, கைத்தவ தர்மம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதத்திலே 2வது ஸ்லோகத்திலேயும். ஏமாற்றுகின்ற தர்மம் என்ன, இந்த செஞ்சோம்னா நீ வந்து இவங்களுக்கு வழிபடலாம் இல்லையா? வேதங்களே சொல்லப்பட்டிருக்கு, இந்த தேவர்களை வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ மேலோட்டமாக வந்து படிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இந்த தேவர்களுக்கு வழிபட்டால் எனக்கு இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து யாகம் செய்து அவங்களை வந்து அதற்குரிய பலனை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அத்தகைய முயற்சி தேவ வழிபாட்டு உயர்வுகளை உள்ளவர்கள் இயற்கையின் தாழ்ந்த குணங்களின் களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. ஓகே, அப்படி வழிபாடு செஞ்சாலும் ஓகே, அவர்களையும் வந்து அந்த களங்கத்திலிருந்து கொஞ்சம் தூய்மை அடைகிறாங்க. முழுமையாக அந்த பக்தி தொண்டு சேவைக்கு வரல, ஆனால் அதுக்கு வர்றதுக்காக தூய்மை அடைகிறாங்க. மேலும் அவர்கள் மகர்லோகம் ஜனலோகம் தப்பலோகம் முதலிய சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனர். அதுபோல உயர்லோகங்களில் நிலை பெற்றவன் இத்தகு உலகில் கிடைக்கும் இன்பத்தை விட 10,000 மடங்கு உயர்ந்த புலன் இன்பத்தை அடையலாம் இல்லையா? பகவான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக இந்த வேதங்களை வந்து எல்லாமே வந்து அவங்க கற்றறிந்து அவங்க திரிவேதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வேதங்களுடைய இறுதி இலக்கு கிருஷ்ணர் தான் வந்து தெரிஞ்சுக்கல. இப்போ வேதங்களே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தேவர்களை இந்த வழிபடலாம் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக படித்து அந்த தேவர்களுக்காக யாகம் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உயர்ந்த லோகத்தை வந்து அடைகிறாங்க. இதான் இப்போ வந்து என்ன ஆகுது, ஓரளவுக்கு அவங்க தூய்மை அடைஞ்சு இந்த 14 உலகத்தில் தான் இருக்காங்க. இதை தாண்டி போகலை. ஜனலோகம் தப்புலோகம் கொஞ்சம் உயர்ந்த லோகத்தை வந்து அடைகிறாங்க. ஏன்னா இதை விட கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிறவான வந்து அந்த ஒரு நிலை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் இருக்காங்க. இதை தாண்டி ஆன்மீக லோகத்தை வந்து அவங்க அடையலை. ஓகே, ஸ்லோகம் 21. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மத்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரைதர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காமகாமலபந்தே. ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பிறப்பினையே அடைகின்றனர். பாருங்களேன், அதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் இந்த தேவரை வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அதே இதில் பகவான் வந்து நல்லா தெளிவாக சொல்கிறாங்க, நான் தான் இறுதி இலக்கு இல்லையா, தேவர்கள் என்னுடைய கரங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் தான் தேவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இங்கே சொர்க்கலோகத்துக்கு அவங்க போனாலும் என்ன ஆகுதுன்னா அவங்க புண்ணியம் தீர்ந்தவுடன் திரும்ப இங்கே கீழே வந்துடுவாங்க. ஏன்னா சொர்க்கலோகத்துக்கு அவங்க போகும்போது என்ன ஆகுமாமா, அங்கே போகும்போது ஒரு மலர் மாலை வந்து நமக்கு அணிவிப்பாங்களாமா. இப்போ அந்த மலர் மாலை என்ன ஆகும்னா நம்மளுடைய புண்ணியம் தீர தீர வாடிக்கிட்டே வரும். அந்த மாலை வந்து முழுமையாக வாடிடுச்சுன்னா நம்மளுடைய புண்ணிய பலன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமக்கு திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து விழ வேண்டியதான். இதுதான் இல்லை, அதை இங்கே சொல்லியிருக்காங்க. புண்ணியங்களின் பலன் சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணிய பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில்
வீழ்கின்றனர். ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி கைத்தவ தர்மம், ஏமாத்துகின்ற தர்மம், இது செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும் இல்லையா, கிடைக்கும். ஆனால் அனுபவித்த பிறகு திரும்ப இதே தான், இங்கே தான் வரணும். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய உலகம் தத்தாம பரமம் மம. யார் ஒருவர் என்னுடைய உலகத்தை அடைகிறார்களோ திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொர்க்கலோகம் போனால் புண்ணிய பலன் தீர்ந்தவுடன் திரும்ப இங்கே வரணும். அப்போ இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர் இல்லையா. அப்போ வேதங்களுடைய நோக்கம் நம்ம கிருஷ்ணரை அறிந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக நம்முடைய உண்மையான சொரூப நிலைக்கு போகணும். அப்போ வேதங்களை பாருங்கள், என்னது தன்னுடைய புலனின்பத்திற்காக செயல்படுபவர்கள், அதுவும் இந்த ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்படுது. அவங்களும் இந்த பிறப்பிற்ப சுழற்சியிலிருந்து தப்பிக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை எப்படி இருக்க வேண்டும், அகைத்துகி அப்பிரத்தியதா, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் நான் கிருஷ்ணருக்காக சேவை செய்ய வேண்டும், கிருஷ்ணனுடைய அனுகூலமான முறையில், அனுகூலமான கிருஷ்ணருக்கு அனுகூலமான முறையில் நான் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சேவை செய்யும்போது மட்டும்தான் நம்ம ஆன்மீக உலகை அடைய முடியும். இதே தன்னுடைய புல இன்பத்திற்காக ஏதோ ஒரு விருப்பத்திற்காக செய்யும்போது என்னாகும், திரும்ப நம்ம இங்கே தான் வரணும். இப்போ மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன் தீர்ந்த பிறகு அவன் மீண்டும் பூமிக்கு திரும்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஜென்மாதி அஸ்ய எத ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது பின்னர் மீண்டும் கீழே வருவது என்னும் சூழலில் அகப்பட்டு கொள்கின்றான் இல்லையா. பாருங்கள், நம்ம வேதங்கள் எப்படி புரிஞ்சுக்க வேண்டும் இல்லையா, எப்படி அணுக வேண்டும் இல்லை, நம்ம எந்த விருப்பத்தோடு அணுகிறாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்கள், உண்மையான இறுதி இலக்கு கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சர்வ காரணங்களுக்கும் காரணம் பகவான் தான் இல்லையா, எல்லாருக்கும் இறுதி இலக்கு பகவான் தான் இல்லையா. முந்தைய இதில் ஸ்லோகம் 18 பார்த்தோம், எல்லாமே பகவான் தான் இறுதி அடைக்கலம், சாட்சி, நண்பன், தலைவர், வசிப்பிடம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வேதங்களுடைய நோக்கம், எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்காம இறுதி நோக்கம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய புலன் இன்பத்திற்காக வேதங்களை அணுகும்போது என்ன ஆகுதாமா, அவங்க குழப்பமடைந்து உயர்ந்த லோகத்தை போவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா திரும்ப இங்கே வந்துடுவாங்க. திரும்ப இங்கே பிறப்பு சுழற்சியில் தான் அவங்க இருப்பாங்க. அவனது நிலை ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும் இல்லையா. சில நேரம் மேலே போவது, சில நேரம் கீழே வருவது, அந்த மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணனுடைய இறுதி இலக்கு நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா இந்த நிலை தான் அவனுக்கு தொடரும். சில நேரங்களில் மேலே செல்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கு வாய்ப்பு இல்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர் லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கி கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். இப்போ துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சாலச் சிறந்ததாகும் இல்லையா. அப்போ வேதங்களுடைய நோக்கம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, திரும்ப இங்கே சொல்லியிருக்கிறோமா இந்த ராட்டினம் மாதிரி மேலுலகம் போவது, அந்த பலன் தீர்ந்தவொடனே திரும்ப வருவது, திரும்ப புண்ணிய செயல் செய்வது, திரும்ப மேலுலகம் போவது, பலன் தீர்ந்தவொடனே திரும்ப இங்கே வருவது, இதே சுழற்சி ஏற்படும் இல்லை. இந்த ராட்டினம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஆயிரும். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம வேதங்களை கற்பது கிருஷ்ணர் தான் இறுதி இலக்கா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம திரும்பி அங்கே போனால் திரும்பி இங்கே வரக்கூடாது. அந்த ஒரு நிலையை நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லோகம் 22. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாக பரியபாஷதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம். ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அந்நிய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களது வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன் இல்லையா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இல்லை, இந்த ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இது. இப்போ இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க இல்லையா. பகவான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எனது திவ்யமான ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தி இல்லையா, களங்கமற்ற எந்த விதமான பகவானுக்கு
சாதகமான முறையில் பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். இல்லையா? இதில் வந்து 2 விதத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம பௌதிகமாக இருக்கும்போது என்ன நினைப்போம், நாம் வந்து பகவானுக்காக நம்ம வந்து பக்தி செஞ்சோம்னா கிருஷ்ணர் வந்து நம்மை காப்பாற்றுவார். ஹரே கிருஷ்ணா. மியூட் போட்டுக்கோங்க. ரஞ்சனி மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஆன்மீகமாக இருக்கிறது என்னவோ அதை வந்து பகவான் வந்து நமக்கு காப்பாற்றி தருகிறார். இல்லையா? இப்போ ஒரு பக்தர் வந்து இதை வந்து படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யோகக்ஷேமம் பகாமியகம். இல்லையா? பகவான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. நான் பகவானுக்காக வந்து எவ்வளோ சேவைகள் செய்கிறேன், ஆனால் வந்து எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லைனை வந்து அடிச்சிடுறாங்க. இல்லையா? இது நம்ம பண்ணுறது வந்து தப்பு. இல்லையா? நம்ம வந்து அது வந்து செய்கிறதுக்கான நமக்கு அந்த ஒரு இது இல்லை, அதிகாரம் இல்லை. நம்ம வந்து அடிக்கக்கூடாது. நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணலாம். இல்லையா? அண்டர்லைன் பண்ணால் அலங்காரம் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தைக்கு அந்த லைனே வந்து அடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து எதுவுமே இல்லையே, எந்த வசதியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2 குழந்தைகள் வந்து வர்றாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ அந்த குழந்தைகள் வந்து அவங்க வந்து அடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க மனைவி வந்து இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது என்னவோ இது எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்லும்போது நான் வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆன்மீக குரு வந்து இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க, நாங்கள் வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காட்டுறாங்க. அவங்க முதுகில் வந்து 2 கோடு வந்து இருக்குது, பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய மனைவி வந்து நினைக்கிறாங்க, இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து சரி வரட்டும் நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அப்போ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் இருங்க, நான் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்கள் குரு வந்து ஆன்மீக குரு வந்து எங்களை வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் வந்து வர்றாங்க. அப்போ வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க, அந்த குழந்தைங்களை பார்த்தாலே ரொம்ப வந்து அழகாக இருந்தாங்க, ரொம்ப அப்பாவி தனமாக வந்து இருந்தாங்க, ஏன் அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே அடித்தேன், நான் யாருமே அடிக்கலையே, ரொம்ப அழகாக இருந்தாங்களே அந்த குழந்தைங்க, ஒரு குழந்தைய பார்த்தா ரொம்ப கருப்பாக இருந்தாங்க, இன்னொரு குழந்தை நல்லா வந்து வெள்ளையாக இருந்தாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இப்போ பகவான் அவங்களுடைய கணவருக்கு வந்து புரியுது, வந்தது பகவான் தான், கிருஷ்ண பலராமர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த இதை வந்து போய் எடுத்து பார்க்குறாங்க. இது நான் அடித்தது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லி அந்த கதை, இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஃபேமஸாக வந்து இந்த கதை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து கிருஷ்ண உணர்வு இன்றி ஒரு நொடியும் வாழ இயலாதவன் செவியுறுதல், கூறுதல், நினைத்தல், பிரார்த்தனை செய்தல், வழிபடுதல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல், இதர தொண்டுகளை புரிதல், நட்பு கொள்ளுதல், பூரணமாக பகவானிடம் சரணடைதல் என்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளதால் 24 மணி நேரமும் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாதவனாக உள்ளான். இல்லையா? அப்போ முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, அந்த சதுர்வேதி இல்லை திரிவேதியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேதங்களை வந்து இலக்கை வந்து அவங்க அறியாதவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து வேதங்களை மேலோட்டமாக படித்து இது தேவர்களை வழிபட்டால் பகவானை வந்து அடையலாம், இப்போ கிருஷ்ணரும் ஒருவித என்னுடைய சக்தி தான், அப்போ வந்து கிருஷ்ணரை வழிபட்டாலும் சக்தி வழிபட்டாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்க தேவர்களை வழிபட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேலுலகத்துக்கு போகிறாங்க, திரும்ப கீழே வர்றாங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அனன்ய பக்தி இல்லையா, தூய்மையான ஒரு பக்தியை பகவானுக்கு வந்து செய்வது அது எப்படி அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பக்தி தொண்டில் 9 வழிமுறைகள், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 9 வழிமுறைகள் வந்து செய்யும் போதும் அவங்க வந்து எப்போவுமே கிருஷ்ணரை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மங்களகரமானதும் ஆன்மீக சக்தியால் நிறைந்ததுமான இச்செயல்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதே தனது ஒரே விருப்பம் என்னும் நிலைக்கு பக்தனை தன்னுணர்வில் பக்குவமடைய செய்கின்றன. பாருங்களேன், இப்போ இதுதான் அவங்களுடைய இறுதி இலக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எப்போவுமே கிருஷ்ணரை வந்து நினைத்து கொண்டு இருப்பவர்கள் இறுதி இலக்கு என்ன, கிருஷ்ணர் தான் நம்முடைய நித்திய உறவு இல்லையா. கிருஷ்ணரோடு நம்ம வந்து இந்த 5 விதமான உறவுகளில் ஏதேனும் உறவில் நம்ம இருக்கின்றோம். இப்போ அந்த உறவில் வந்து நான் நிலை பெற வேண்டும், அதுதான் என்னுடைய நிலை
அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒரு இலக்குக்காக அவங்க வந்து அவங்களுடைய செயல்கள் வந்து செய்கிறாங்க. அப்போ அத்தகு பக்தன் கடினமின்றி பகவானை அணுகுகிறான் என்பதில் ஐயமில்லை. இப்போ அத்தகு பக்தன் எப்படி சுலபமாக அடைகின்றான். சுலபம் பார்த்த பகவானை வந்து அடைவது ரொம்ப எளிமையானதா கடுமையானதா அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, அப்போ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பகவானை எப்போவுமே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் இல்லையா, பகவானுடைய சேவையில் எப்போவுமே நித்தியமாக ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பகவானை அடைவது சுலப பார்த்த அப்படின்னு சொல்லிட்டாங்க இது. ஆனால் மற்றவர்களுக்கு கிருஷ்ணனுடைய இறுதி இலக்கு, வேதங்களுடைய இலக்கு அறியாதவர்கள் அவங்க அறிவது ரொம்ப ரொம்ப கடினம். இதுவே யோகா என்று அறியப்படுகின்றது. பகவானின் கருணையால் இத்தகு பக்தன் ஜட வாழ்விற்கு ஒருபோதும் திரும்புவது இல்லை இல்லையா. அப்போ வந்து திரிவேதின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஏதோ ஒரு புலனின்பத்திற்காக அவங்க வந்து வேதங்களை அணுகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, திரும்ப திரும்ப இங்கே பிறப்பிறப்பு சுழற்சி ஏற்படுது. ஆனால் இங்கே தூய பக்தி சேர அந்த பக்தர்களுக்காக எப்போவுமே கிருஷ்ணரை மட்டுமே, எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்து செயல்படுபவர்களுக்கு பகவானின் கருணையால் என்ன ஆகுது, திரும்ப இங்கே பௌதிக உலகத்திற்கு அவங்க வர தேவையில்லை, அவங்க இங்கே வருவதே இல்லை. க்ஷேம என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வை அடைய பக்தனுக்கு பகவான் உதவி செய்கிறார் இல்லையா. நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி யோகக்ஷேம மகாமேகம் இல்லையா, அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன் அப்படின்னாக்கா, அப்போ வந்து ஆன்மீகமானது எது நித்தியமாக இருக்கோ, பகவான் ஒரு பக்தன் வந்து பக்தி சேவை வந்து செய்யும்போது அந்த பக்தி பாதையை நோக்கி போகும்போது எந்த விதமான தடைகள் இருக்கோ எல்லா தடைகளிலிருந்து பகவான் அந்த பக்தனை காப்பாற்றுகிறார் இல்லையா. எந்த சூழ்நிலையிலும் வந்து பக்தியை வந்து தடை செய்ய முடியாது இல்லையா. பிரகலாத் மகாராஜர் தந்தை வந்து தடையாக இருந்தார், பிரகலாதருக்கு ஏதாவது தடையாக இருந்ததா? இல்லை. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடை எல்லாமே பகவான் வந்து அகற்றுகின்றார். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ பக்தி செய்வதற்கு அது எல்லாமே வந்து பகவான் வந்து கொடுத்தும் அவர்களிடம் என்ன இருக்கோ அதை வந்து பாதுகாத்து அருள்பாலிக்கின்றார் இல்லையா. ஆன்மீக நம்ம பக்தி சேவை செய்வதற்காக வந்தும் எல்லாமே தேவையோ இது எல்லாமே பகவான் வந்து நமக்கு கொடுக்கின்றார். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. க்ஷேமா என்பது பகவானின் கருணையான பாதுகாப்பினை குறிக்கின்றது. ஏன்னா பக்தர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது நமக்கு வந்து தெரியலை. இதுக்கு ஒரு பக்தர் வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து படுத்திருக்கு இல்லையா. அப்போ படுத்திருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு பெரிய தேள் வந்து பக்கத்தில் வருது. இப்போ அது வரும்போது என்ன ஆகும்னா, அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ குழந்தை பக்கத்தில் தேள் வருது அப்படின்னு சொல்லி அது எடுத்து போட்டுருவாங்க. ஐயோ குழந்தை வந்து கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா வந்து சொல்லி காட்டுவாங்களா, நான் வந்து இந்த மாதிரி நீ படுத்திருக்கும் போது உனக்கு பக்கத்தில் தேள் வந்தது, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பகவான் வந்து நமக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் பகவான் வந்து நம்மை காப்பாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதான் இங்கே வந்து சொல்லப்படுது. பகவானின் கருணையான பாதுகாப்பு எல்லாரையும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் இப்போ என்ன, எல்லா விதத்திலும் பாதுகாப்பு வந்து இருக்குது. ஏன்னா விஷ்ணு தூதர் அஜாமிலனுடைய கதையில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கும்போது அங்கே பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க. விஷ்ணு தூதர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியுமா சூக்ஷ்மமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து இங்கே இருக்காங்களாமா. ஏன்னா பக்தர்களை வந்து பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லி அங்கே பிரபுபாதர் வந்து அங்கே விளக்குறாங்க. அப்போ வந்து யார் ஒருவர் வந்து பகவானுடைய தூய பக்தியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்களோ தேவர்களும் வந்து மகிழ்ந்து அந்த சூழ்நிலையை கூட வந்து அவங்களுக்கு வந்து பக்திக்கு சாதகமாக வந்து பாதகமாக இருந்தால் அது வந்து சாதகமாக வந்து மாற்றி கொடுக்கிறார்கள். பாருங்களேன், பக்தி தொண்டு சேவை செய்தாலே போதும் நமக்கு இருக்கின்ற எல்லா பாதகம் கூட சாதகமாக அமையும். இதுதான் வந்து நடக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து இருக்குது. அதான் பக்தி தொண்டு சேவை செய்தாலே நம்ம வந்து அதுக்காக வந்து இதுக்குரிய முயற்சிகள் எதுவுமே செய்ய தேவையில்லை. நமக்கு வந்து செய்கின்ற என்னென்ன யாகத்தின் பலன் என்னென்ன செய்ய வேண்டுமோ, இந்த வர்ணாசிரம தர்ம முறையின் மூலமாக செய்யக்கூடிய அந்த ஒரு பலன், எந்த பலனாக இருந்த புண்ணிய பலன் எல்லாமே தானாகவே வந்து சேர்கின்றது தூய பக்தி தொண்டு செய்வர்களுக்கு. இதெல்லாமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அவங்க அதுக்காக வந்து அவங்க வந்து தேடி வந்து போக வேண்டாம், எல்லாமே வந்து தேடி வருது. ஏன்னா முக்தியே அவங்களை வந்து தேடி வருது. சில பில்வமங்கள் தாக்கு வந்து சொல்கிறாங்க, யார் ஒரு பகவானுக்கான தூய பக்தி தொண்டு சேவை செய்கிறாங்களோ முக்தி வந்து அவங்களுக்காக வெளியே வந்து சேவை செய்வதற்காக வீட்டு வாசலில் வந்து காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ முக்தியே காத்து கொண்டு இருக்கும்போது மற்ற ஒரு தற்காலிகமான பலனை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது இல்லையா. அப்போ வந்து எல்லாமே வந்து தூய பக்தி தொண்டு சேவை செய்யும்போது அந்த ஒரு நபருக்கு வந்து எல்லாமே அவங்களை வந்து தேடி வருது.
இல்லையா? சில பிரபுபாதருடைய அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து உதாரணமாக வந்து நம்ம பார்க்கலாம் நேரடியாகவே இல்லையா? சில பிரபுபாதர் வந்து கையில் வெறும் 40 ரூபா மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா? அவங்களுடைய ஒரே நம்பிக்கை ஆன்மீக குருவுடைய வார்த்தையின் நம்பிக்கை, ஹரிநாமத்தின் மேல் நம்பிக்கை. அது மட்டும்தான் வந்து பாருங்கள் எப்படி உலகம் முழுக்க வந்து எப்படி வந்து கிருஷ்ண உணர்வை பரப்ப முடிந்தது.